புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்களை நாம் கடந்து இப்பொழுது 11 முதல் 20 வரையிலான நாட்களில் அடி எடுத்து வச்சிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள், பொருளாதார கஷ்டங்கள், கடன் சுமைகள் இருக்கலாம். நம்ம வறுமை நீங்கி வாழ்வாதாரத்துல ஒரு பரக்கத் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவரா நீங்க? இந்த முஹர்ரம் மாதத்தோட புனிதமான இந்த அடுத்த 10 நாட்கள்ல உங்க வறுமையை நீக்கி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த உன்னதமான கலிமாவை பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை தினமும் 100 முறை ஓதி வந்தா உங்க வாழ்க்கையில நடக்கப் போற அற்புத மாற்றங்கள் என்னென்ன? வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். பொதுவாகவே முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமல்களுக்கும் நன்மைகள் அதிகம். அந்த வகையில வறுமையை விரட்டி ரிஸ்கை அள்ளித்தரக்கூடிய ஒரு கலிமாதான் லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிகுல் ஹக்குல் முபீனு. லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிகுல் ஹக்குல் முபீனு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே உண்மையான பகிரங்கமான அரசன் என்பதாகும். நினைச்சுப் பாருங்க. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய பேரரசனான அல்லாஹ்வை, அவன்தான் உண்மையான அரசன், அவனால்தான் நமக்கு உணவளிக்க முடியும்னு முழுமையாக நம்பி இந்த கலிமாவை நாவுல ஓதும்போது அல்லாஹ்வோட அருள் நமக்கு எப்படி கிடைக்காமல் போகும்? இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மற்றும் பெரியோர்கள் தங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்திற்காகவும் வறுமையிலிருந்து பாதுகாப்பு பெறவும் இந்த கலிமாவை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். முஹர்ரம் 11 முதல் 20 வரையிலான இந்த நாட்கள்ல ஒரு புதிய உத்வேகத்தோட இந்த கலிமாவை நாம ஓத ஆரம்பிக்கணும். இதை தினமும் 100 முறை ஓதுறதுனால நமக்கு 3 முக்கியமான நன்மைகள் கிடைக்குது. வறுமையிலிருந்து பாதுகாப்பு. உங்களுடைய வீட்டில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். மன அமைதி. கவலையும் வறுமை பற்றிய பயமும் நீங்கி இதயம் நிம்மதி பெறும். மறுமையின் வெற்றி. இது வெறும் துனியாவுக்கான விஷயம் மட்டுமல்ல, அல்லாஹ்வை போற்றும் மிகச்சிறந்த திக்ர் என்பதால் மறுமையிலும் நன்மைகள் குவியும். இதை முஹர்ரம் 11 20 வரை மட்டும்தான் ஓதணுமா என்று இல்லை. இந்த புனிதமான நாட்கள்ல இந்த நல்ல பழக்கத்தை நாம துவங்கணும். அதன் பிறகு வருடத்தின் 365 நாட்களும் இதை நம்முடைய தினசரி வழக்கமா மாத்திக்கணும். அதுதான் இதோட உண்மையான நோக்கம். நீங்க சுபஹ் தொழுகைக்குப் பிறகு காலையில உங்களுடைய அன்றாட வேலைகளை அல்லது வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்னாடி 100 முறை ஓதலாம். அல்லாஹ் குர்ஆன்ல மிகத் தெளிவா சொல்றான், எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் துன்பங்களிலிருந்து வெளியேறும் வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணிப் பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு அவன் உணவளிப்பான். இந்த கலிமாவை ஓதும்போது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்க. நிச்சயம் உங்க ரிஸ்கில் மாற்றம் தெரியும். இன்றிலிருந்தே இந்த முஹர்ரம் மாதத்தின் புனிதமான நாட்கள்ல இந்த சக்தி வாய்ந்த கலிமாவை தினமும் 100 முறை ஓத நாம எல்லாரும் நிய்யத் வைப்போம். அல்லாஹ் நம் அனைவரின் வறுமையையும் நீக்கி செல்வச் செழிப்பையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த முஹர்ரம் மாதம் அப்படிங்கிறது அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட மிக மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம். பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், தீராத மனக்கவலைகள், தீராத நோய்கள், பணக்கஷ்டம்னு ஏதாவது ஒரு பெரிய தேவையோடுதான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய கஷ்டம் தீரவே தீராதா? என் துஆக்கள் எப்போதான் கபூலாகும்? அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இந்த முஹர்ரம் மாதத்தின் தஹஜ்ஜுத் தொழுகை. புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்துல இரவின் கடைசி பகுதியில எழுந்து நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையினால நம் வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்? இதனுடைய 5 மிக முக்கிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதை பத்திதான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இது உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கலாம். முதலாவது அற்புதம், நம்முடைய துஆக்கள் உடனே அங்கீகரிக்கப்படுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியிலும் நம் இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். என்னிடம் யாராவது துஆ கேட்பவர் உண்டா? நான் அதை அங்கீகரிக்கிறேன். என்னிடம் யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா? நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறான்.
யோசிச்சு பாருங்க, சாதாரண நாட்களிலேயே தஹஜ்ஜுத் நேரத்துல கேட்கிற துஆவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுவும் அல்லாஹ்வினால் புனித மாதம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த முஹர்ரம் மாதத்துல இரவின் அமைதியான நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க அழுது கையேந்தி கேட்கிற துஆவை அல்லாஹ் எப்படி மறுப்பான்? உங்களுடைய எந்த ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் அதை இந்த முஹர்ரம் தஹஜ்ஜுத்ல கேளுங்கள், அது நிச்சயம் கபூலாகும். இரண்டாவது அற்புதம், உங்களுடைய ரிஸ்கில், அதாவது வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய பரக்கத். இன்னைக்கு நம்மில் பல பேருக்கு இருக்கிற பெரிய கவலை கடன் தொல்லை, வியாபாரத்துல நஷ்டம், வேலை இல்லாமை, அல்லது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற பண நெருக்கடிதான். இந்த முஹர்ரம் மாதம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆண்டின் தொடக்கம். இந்த ஆரம்ப நாட்களிலேயே நீங்க தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடம் உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களை முறையிடும்போது நீங்க நினைச்சு கூட பார்க்காத வழிகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். உங்களுடைய வியாபாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் வியக்கத்தக்க மாற்றங்களும் பரக்கத்தும் உண்டாகும். மூன்றாவது அற்புதம், மன அமைதி. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நிம்மதியான தூக்கமில்லாத மனிதர்கள்தான் அதிகம். மன அழுத்தம், டிப்ரெஷன், எதிர்காலத்தை பத்தின பயம், ஏமாற்றங்கள்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட சுமக்கிறீங்களா? தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நீங்க ஓதுற அல்குரான் வசனங்கள் உங்க மனசுக்கு ஒரு பெரிய மருந்து. இரவின் அமைதியில உங்கள படைச்ச ரப்பிற்கு முன்னாடி நீங்க சஜ்தால விழுந்து உங்க பாரத்தை இறக்கி வைக்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி பிறக்கும். முஹர்ரம் மாதத்துல நீங்க செய்யற இந்த அமல் உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி மனசுக்கு நிம்மதியைத் தரும். நான்காவது அற்புதம், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது முஹர்ரம் மாதத்தோட மிக முக்கியமான சிறப்பே. இம்மாதத்தில் அல்லாஹ் ஒரு சமூகத்தாரின் பாவங்களை மன்னித்தான், பிறருடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்று ஹதீசுகளில் வந்துள்ளது. நாம மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்களை தினமும் செஞ்சுட்டு இருக்கோம். நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு உங்க மனசு குத்திக்கிட்டே இருந்தா இந்த முஹர்ரம் தஹஜ்ஜுத் நேரத்தை பயன்படுத்துங்க. அழுது இஸ்திக்பார் செய்யுங்க. உங்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு ஒரு பாவம் செய்யாத குழந்தையைப் போல உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய நன்மைகளின் பக்கத்தோடு உங்களால தொடங்க முடியும். ஐந்தாவது அற்புதம், அல்லாஹ்வின் பிரத்யேக பாதுகாப்பு. தஹஜ்ஜுத் தொழுகையை வழக்கமாக்கிக் கொள்பவர்களை அல்லாஹ் ஷைத்தானின் தீண்டல்களிலிருந்தும் மனிதர்களின் பொறாமை, கண் திருஷ்டி மற்றும் சூனிய தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கிறான். குறிப்பா இந்த முஹர்ரம் மாதத்துல நீங்க தஹஜ்ஜுத் தொழ பழகிக்கிட்டீங்கன்னா அது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக மாறும். தீய சக்திகள் உங்களை நெருங்காது. அல்லாஹ்வின் நேசம் உங்களுக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முழுமையான மிக அழகான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்த் அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்த் ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا لا أنت لا حول ولا قوة إلا بالله. துஆவின் பொருள், இறைவா, உனக்கே புகழனைத்தும். வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழனைத்தும். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வகிப்பவன் நீயே. உனக்கே புகழனைத்தும். நீயே மெய்யானவன். உனது வாக்குறுதி மெய்யானது. உன் சொல் மெய்யானது. உன்னை நாங்கள் சந்திப்பது மெய்யானது. சொர்க்கம் மெய்யானது. நரகமும் மெய்யானது. யுக முடிவு நாளும் மெய்யானது. நபிமார்கள் மெய்யானவர்கள். முஹம்மதும் மெய்யானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன். உன் மீது நம்பிக்கை வைத்தேன். உன்னையே நம்பினேன். உன்னிடமே மீள்கிறேன். உன்னை கொண்டே வழக்குரைக்கிறேன். உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே
நான் முன் செய்தவைகளையும் பின்னால் செய்யவிருப்பதையும் நான் இரகசியமாகச் செய்ததையும் நான் வெளிப்படையாகச் செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. இந்த அற்புத துவாவை இன்றிலிருந்தே உங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துப் பார்த்து ஓதுவதில் தவறில்லை. போக போக இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இரவின் அமைதியில் எழுந்து உலூ செய்து 2 ரகத்கள் தொழுதுவிட்டு பின்னர் கையேந்தி இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்கள் இறைவனுடன் பேசுங்கள். அதன் பிறகு உங்கள் தனிப்பட்ட தேவைகளை உங்கள் தாய்மொழியில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளைக் கொண்டு கேளுங்கள். உங்கள் கண்ணீரை அவனிடம் கொட்டுங்கள். நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன்.